என்னங்க? யாராவது இருக்கீங்களா? அம்மா ஒரு நிமிஷம். ம். அ யாரும்மா? என் பேரு புஷ்பாங்க. நான் ராமபுரத்துல இருந்து வரேங்க. உங்க வீட்டு வேலை ஏதாவது கிடைக்குமான்னு கேட்க வந்தேங்க. நீங்க எந்த வேலை சொன்னாலும் அத மறுக்காம செய்வேன் மேடம். எங்க வீட்ல வேலை எதுவும் இல்லையே! அ அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க பெரிய மனசு பண்ணி எனக்கு வேலை போட்டு குடுத்தீங்கன்னா, நான் வீட்ட பொறுப்பா பாத்துக்குவேன். சரி, என் வீட்ல கூட வேலை செய்ய ஆள் கிடையாது. நானும் இங்க தனியா தான் இருக்கேன். ஒரே ஆளுங்கிறதுனால என் வீட்ல பெருசா ஒண்ணும் வேலை இருக்காது. கூட ஒரு ஆள் இருந்தா எனக்கும் கொஞ்சம் துணையா இருக்கும். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். சரி, சரி. உள்ள வா, மத்ததெல்லாம் பேசிக்கலாம். ம். சரி, அது இருக்கட்டும். நீ எந்த ஊரு? செஞ்சி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம்மா. எங்க ஊர்ல வேலை இல்லாததுனால சென்னைக்கு வந்தேன். ஆனா நான் நெனச்ச மாதிரி இங்க எந்த வேலையும் கிடைக்கல. அதான் கடைசில வீட்டு வேலையாவது செஞ்சு பொழைச்சுக்கலான்னு உங்ககிட்ட கேட்க வந்தேன். சரி, நீ ஏதாவது படிச்சிருக்கியா? 10th வரைக்கும் தான் என்னால படிக்க முடிஞ்சது. அதுக்கு மேல படிக்க வைக்க எங்க வீட்ல வசதி இல்ல மேடம். அது இருக்கட்டும். நீ தினமும் வீட்டுக்கு போயிட்டு வர போறியா? இல்ல இங்கேயே தங்க போறியா? எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகேங்க. நீங்க இங்கேயே தங்க சொன்னாலும் தங்கிக்கிறேன். இல்ல டெய்லி வந்துட்டு போகணும்னாலும் வரேன். அப்படியா? சரி. நீ இங்கேயே தங்கி வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்க. ம். சம்பளம் மத்த விஷயத்தெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அப்படியே ஆகட்டும் மேடம். நான் எங்க தங்கணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, சரி. நீ என் கூட வா. நான் உன் ரூம காட்டுறேன். ம். இதுதான். இந்த ரூம்ல உன் திங்ஸ் எல்லாம் வச்சுக்க. சரிங்க மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரி, இங்க தங்கி வேலை செய்ய உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? உங்க மனசுக்கு எது நியாயம்னு படுதோ அத குடுங்க. அப்படியா? உனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு மாசத்துக்கு 10,000 தரேன். சரியா? ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு. ம். சரி. அங்க இருக்கு பாரு, அதான் என் ரூம். ம். உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட வந்து கேளு. சரியா? சரிங்க மேடம். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லுங்க. ஒரே நிமிஷத்துல செஞ்சு கொண்டு வந்து குடுக்குறேன் மேடம். அப்படியா? எனக்கு தலைவலியா இருக்கு. நான் போய் என் ரூம்ல இருக்கேன். நீ எனக்கு டீ போட்டு கொண்டு வரியா? கொண்டு வரேன் மேடம். முதலாளி அம்மா, ம். அம்மா எழுந்துருங்க. டீ கொண்டு வந்திருக்கேன். ம். ம். அப்பா, டீ உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மேடம். டீ மட்டும் இல்ல, வெஜ், நான்வெஜ்ன்னு சமையலும் நல்லா பண்ணுவேன். சரி, நீ போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடு. ஏதாவது வேலை இருந்தா நான் கூப்பிடுறேன். சரிங்க மேடம். ஹலோ. ஏய் புஷ்பா, எங்கடி இருக்க இப்போ? என்னங்க, இப்போ நான் டி நகர் வீட்ல இருக்கேன். அப்படியா? சரி, அவங்க வீட்ல வேலை இருக்கான்னு கேட்டியா? வேலைக்கே சேர்ந்தாச்சு. அவங்களுக்கு என்ன புடிச்சு போய் இங்கேயே தங்க சொல்லிட்டாங்க. அப்படியா? அது இருக்கட்டும். நம்ம போன வாரம் பெட்ரோல் பங்க் பக்கமா ஒரு பெரிய வீடு பார்த்தோமே, அந்த வீடு தானே? ஆமாங்க, அதே வீடுதான். சரி, அப்பப்ப கால் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இரு. சரியா? சரி சரி, போனை வைக்கிறேன். சரி, பாய்.
யாருப்பா அது இந்த நேரத்துல? ம். ம். யாரது? ஏய், நான் தான். சீக்கிரம் கதவை தர. ஏய், ஏயா இங்க வந்த? நீ வந்ததை யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடாதா? ஏய், பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம்டி. சரி, இப்ப நீ வந்ததை யாரும் பார்க்கலல்ல? யாரும் பார்க்கல. நான் பின்னாடி இருந்த காம்பவுண்ட ஏறி குதிச்சு அங்க இருந்த பைப்பை பிடிச்சி ஏறி நேரா இங்க வந்துட்டேன். யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. சரி, சத்தம் போடாம உள்ள வா. ம். சரி வா. ம். சத்தம் போடாம ம். உட்காரு. ஆ, இப்ப சொல்லு, என்ன விஷயம்? இப்பதானே 2 பேரும் போன்ல பேசணும். அதுக்குள்ளார இங்க வந்து நிக்கிற? ஏதாவது சொல்ல வேண்டி இருக்குன்னா போன்லயே சொல்லிருக்கலாம்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம பிளான் பண்ணபடியே எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குல்ல? ஆ, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. அந்த அம்மா பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரியா? ம். சரி, இந்த வீட்ல அந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்களா? இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு அந்த அம்மா மட்டும்தான் இருக்கு. அந்த அம்மா பேசுறத வச்சு பார்க்கும்போது இந்த வீட்ல வேற யாரும் இல்லைன்னு தான் தோணுது. ம். ஆனா எதுக்கும் 2 நாள் வெயிட் பண்றது நல்லதுன்னு தோணுது. ம். நான் எதுக்கும் 2-3 நாள்ல இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். ம். ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி யாரும் இல்லைன்னா நம்ம பிளான் படி செய்வோம். ஆ, அப்படியே செய்யலாம். இந்த வீட்ல எந்தெந்த பொருள்லாம் எங்க அங்க இருக்குன்னு கவனிச்சுக்கிட்டே இரு. முக்கியமா நகையையும் பணத்தையும் எந்த லாக்கர்ல எங்க வச்சிருக்காங்கன்னு எப்படியாவது பார்த்து கண்டுபிடிச்சிரு. ம், சரிங்க. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். இத பாரு, அடிக்கடி வராத. இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை உங்களோட ஹெல்ப் எப்பவாச்சும் எனக்கு தேவைப்பட்டதுன்னா நானே உங்களுக்கு கால் பண்ணி கேக்குறேன். சரி, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு. சரிங்க. ம். சரி, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. சரி. ம். முதலாளி அம்மா, முதலாளி அம்மா, அம்மா எழுந்திருங்க. ம். டீ கொண்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, சீக்கிரமாவே எந்திரிச்சு டீ போட்டு கொண்டு வந்துட்ட. ம். அம்மா, உங்களுக்கு சாப்பிட டிஃபன் என்ன செய்யணும்? இட்லி இல்லைன்னா தோசை, ஏதாவது ஒன்று செய். ஆ, ஃப்ரிட்ஜில் மாவு வச்சிருக்கேன், அதை எடுத்து வெளில வை. நீங்க சொன்ன மாதிரியே டிஃபன் செஞ்சு வச்சிடுறேன். நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. சரி. ம். ம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? ம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏய், இப்பதானடி சொன்னேன் நான் நல்லா இருக்கேன். சரி, உன் பையனுக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா இல்லையா? இல்லங்க, 4 நாளைக்கு முன்னாடி தான் வீடியோ கால்ல பேசினேன். அதுக்கப்புறம் கால் பண்ணவே இல்ல. டைம் கிடைக்கும்போது அவனே கால் பண்ணுவாங்க. சாரு ஸ்டடீஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கார் போல இருக்குங்க. அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நானும் கால் பண்ணல. சரி, உங்களுக்கு எப்ப இங்க வர மாதிரி பிளானு? ஏய், இப்பதானம்மா வந்தேன். இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும். லீவு கிடைச்ச உடனே உனக்கு கால் பண்ணி சொல்றேன். சரியா? ம், சரிங்க. சரி, வச்சிருவா. என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுமா. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் வேலை செய்ய ஒரு வேலைக்காரியை வச்சிருக்கேங்க. வேலைக்காரியா? நீ மட்டும்தானம்மா அங்க இருக்க. உனக்கு எதுக்கு இப்ப வேலைக்காரியெல்லாம்?
என்னத்த சொல்றது, இவ்ளோ பெரிய வீட்டை நான் தனியா மேனேஜ் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதனால தான் ஒரு வேலைக்காரி இருந்தா ஹெல்ப்பா இருக்குமேன்னு தான் வேலைக்கு வச்சேன். சரி ஓகேம்மா, நீ மட்டும் இருந்தா அங்கே வெறுமனே டிவி பார்த்துட்டு தான் இருக்கணும். ஒரு வேலைக்காரி இருந்தா உனக்கும் பேச்சு துணைக்கு ஆகும் தான். வேலைக்காரி வைக்கிறது பெருசு இல்லைம்மா, அவங்க கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்கோ. என்ன சொன்னீங்க? எனக்கும் ஆளுங்களை கரெக்டா எடை போட தெரியுங்க. கிராமத்துல இருந்து வந்தவங்க, கிராமத்து ஆளுங்கெல்லாம் தங்கமானவங்களா தான் இருப்பாங்க. அப்படியா? ம் சரி பார்த்துக்குமா, ம் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு. சரிங்க, பாய்மா. பாய். அம்மா, ம்? டிஃபன் ரெடியா இருக்கு. வந்து சாப்பிடுங்க. சரி, நீ போய் எடுத்து வை. ம், சரிங்கம்மா. ம் டிஃபன் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ம் தினமும் உங்களுக்கு இதே மாதிரி ருசியா செஞ்சு கொடுக்குறேன் மேடம். ம் ஆ. மேடம், ம் மத்தியானம் லஞ்சுக்கு என்ன பண்ணணும்? என்ன வேணா பண்ணு, ம், ஆனா அது டேஸ்டா இருக்கணும். சரியா? சரிங்க மேடம். நம்ம 2 பேருக்கும் சமைச்சா போதும்ல? வேற யாரும் இங்க இல்லல்ல? வேற யாரும் கிடையாது. நம்ம 2 பேர் மட்டும்தான். யாரும் வரவும் மாட்டாங்க. ஓ, அப்படிங்களா மேடம்? ம். அப்புறம் மேடம், இன்னொரு விஷயம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன், தப்பா எடுத்துக்க கூடாது. அப்படியா? என்ன கேட்க போற? அது வேற ஒண்ணும் இல்ல மேடம். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீங்க தனியா தான் இருக்கீங்க. உங்க வீட்டுக்காரரு, பசங்க யாரையும் இங்க காணோம். ஓ, அதான விஷயம். ம், என் வீட்டுக்காரரு யுஎஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ம். எங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான். அவன் இப்ப ஜெர்மனில படிச்சிட்டு இருக்கான். ஓ, அப்படிங்களா மேடம்? ம் அப்படின்னா இந்த வீட்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க போல இருக்கு. ம் ஆமா. அதனாலதான் நீ வேலை கேட்டதும் எனக்கு துணையா இருக்கும்னு வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். ஓ, அப்படிங்களா? உங்க சொந்தக்காரங்களாம் எங்க இருக்காங்க மேடம்? நாங்க சொந்தம்னு சொல்லிக்கிற மாதிரி எங்களுக்கு யாரும் கிடையாது. ம். நான் என் வீட்டுக்காரரை படிக்கும்போது காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். அதனாலதான் எங்க சொந்தக்காரங்கெல்லாம் எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆன 1 வருஷத்திலேயே என் வீட்டுக்காரருக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சு போயிட்டாரு. ஓ. அவரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வந்துட்டு போவாரு. ம். எங்களுக்கு ஒரே பையன்தான், அவனும் ஜெர்மனில படிச்சிட்டு இருக்கான். அப்படிங்களா மேடம்? ம் சரி, நான் போய் சமைக்கிற வேலையை பார்க்குறேன். சரி. ம். முதலாளி அம்மா, முதலாளி அம்மா, ம். பால் குடிச்சிட்டு தூங்குங்க. ம் ம். ம். ஆ? என்னையா மறுபடியும் வந்திருக்க? சரி சரி, உள்ள வா. ம். இப்ப எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. 2 நாளா போனே இல்ல, என்னாச்சுடி? அவங்கள பத்தி எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? ஆ,
கேட்டேங்க. அவங்க பையன் ஃபாரின்ல ஏதோ படிக்கிறானா. ம். அவங்க புருஷன் ரொம்ப வருஷமா யூஎஸ்ல தான் இருக்காரு. அவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி சொந்தக்காரங்க கூட கிடையாது. நம்ம வேலைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ம்ஹும். சரி, இப்போ நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. ம். நாளைக்கு காலையில நான் இங்க ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்கறதுக்கு வருவேன். நீ எப்படியாவது அந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி என்ன வேலையில சேர்த்து விட்டுரு. சரி, உங்களை இங்க எந்த வேலைக்குன்னு சேர்த்து விடுறது? இந்த வீட்டில் வேற எந்த ஆம்பளையும் இல்லைல்ல. வீட்டில் 2 லேடிஸ் மட்டும்தான் இருக்கோம். வெளியேந்து யாராவது திருட வந்தாங்கன்னா ஒரு ஆம்பளை வாட்ச்மேன் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லு. ஓகேவா? சரிங்க. சரி, அப்போ நான் கிளம்புறேன். ம். சரி, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரிங்க. ஆ? புஷ்பா, புஷ்பா, வெளியில யாரோ வந்திருக்காங்க பாரு. ஏய் புஷ்பா, காலிங் பெல் அடிக்கிறது கேக்குதா இல்லையா உனக்கு? வரேன் மேடம். மேடம், ம். மன்னிச்சிருங்க மேடம். உள்ள வேலையா இருந்த மேடம். அதான் சரியா கேட்கல. நான் போய் யார் வந்திருக்காங்கன்னு பாக்குறேன். ம். யார் வேணுங்க? எங்க என் பேரு லக்ஷ்மணங்க. இந்த வீட்டில் எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்கலான்னு வந்தேங்க. வேலையா? ம். இங்க எந்த வேலையும் இல்லையே. சரி, கொஞ்சம் இரு. நான் அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன். ம். புஷ்பா, ம். என்ன வேணுமா? யார் அவரு? ம். மேடம், இவருக்கு வேலை இல்லையா? இங்க ஏதாவது வேலை இருக்குமான்னு கேக்குறாரு. என்னது வேலை வேணுமா? இங்கதான் வேலை இல்லையே. அதேதான் மேடம், நானும் இவர்கிட்ட சொன்னேன். ம். சொல்லுங்க, என்ன வேணுங்க? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஏதாவது வேலை போட்டு கொடுங்கம்மா. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கம்மா. இங்க எந்த வேலையும் இல்லைங்க. அம்மா, எனக்கு நீங்கள் சம்பளம் எதுவும் கொடுக்க வேணாம். 3 வேளை ம். சாப்பாடு போட்டால் போதும்மா. நன்றியோட வேலை செய்வேன். எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லம்மா. வாட்ச்மேன் வேலையாக இருந்தால் கூட செய்கிறேன். ம். முதலாளி அம்மா, ஒரு நிமிஷம் இப்படி வாங்களேன். என்ன விஷயம் சொல்லு. அம்மா, நம்ம 2 பொம்பளைங்க தான் இங்க இருக்கோம். ஒரு ஆம்பளை இங்க வாட்ச்மேனா இருந்தா நமக்கும் பாதுகாப்பா இருக்கும்ல. ம். ஒருவேளை திருடன் யாராவது வந்தா கூட இந்த ஆளு பாத்துக்குவான் மேடம். ம். அப்படியா? அப்ப வேலைக்கு சேர்த்துக்கலாங்கிறியா? ஆமா மேடம். எப்படியா இருந்தாலும் சம்பளம் வேணாங்கிறான். 3 வேளை சாப்பாடு மட்டும் தானே, வேலைக்கு சேர்த்துக்கலாம். ம். இங்க பாருங்க, நீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. பேசாம வேலைக்கு சேர்த்துக்குவோம். சரி, நீ இவ்ளோ சொல்றதால அவனை வேலைக்கு சேர்த்துக்குவோம். ம். ம். சரிப்பா, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ம். உனக்கு வேலை தரேன், உள்ள வா. ம். இங்க பாருப்பா, அம்மா. உனக்கு இங்க 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கும். ஒழுங்கா வேலை செய்யணும், சரியா? சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நீ இந்த வீட்லயே தங்கிக்கிட்டு திருட்டு பசங்க யாரும் வராதபடி பத்திரமா பாத்துக்கணும், சரியா? சரிங்கம்மா. ம். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்கம்மா. நான் வீட்டை பத்திரமா பார்த்துக்கிறேன். நான் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலம்மா. ஏதாவது சாப்பிட இருந்தால் கொஞ்சம் தரீங்களா? என்னது இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் நீ சாப்பிடலையா? ம். ம். புஷ்பா, முதல்ல சாப்பாடு போடு. சரிங்கம்மா. ம். ம். முதலாளி அம்மா. ம். என்னப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. உனக்கு உள்ள ரூம் காட்டுறேன், நீ அங்க தங்கிக்கோ. சரிங்கம்மா. நைட்ல வீட்டை சேஃபா பாத்துக்கணும். ம். காலையில உள்ள வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, ம். சரியா? சரிங்கம்மா. கஷ்டத்துல இருந்து எனக்கு கடவுள் மாதிரி வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க. ம். நீங்க என்ன வேலை செய்யணும்னாலும் சொல்லுங்க, அதை கண்டிப்பா பண்றேன் மேடம். சரி, நீங்க ஒழுங்கா பொறுப்பா இருக்கணும். கண்டிப்பா இருப்பேன் ம். மேடம்.
அப்பா. ஆ. ம். என்னையா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டி. சரி, உள்ள வா. நீ இப்படி என் ரூமுக்கு வர்றத அம்மா பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடாதா? பிரச்சனையானா பார்த்துக்கலாம் விடு. சரி, இங்க நகைப்பணம் எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? இல்லையா, வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் தானே ஆகுது. அதுக்குள்ள கேட்டா டவுட் வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். ம். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த அம்மா முழுசா என்ன நம்ப ஆரம்பிச்ச பிறகு நான் கேக்குறேன். சரியா? சரி சரி, அந்த அம்மாவுக்கு உன் மேல எந்த சந்தேகம் வராத மாதிரி பார்த்துக்க. சரியா? ஒருவேளை டவுட் வந்துடுச்சு, நம்ம கதை காலி ஆயிடும். புரியுதா? ஓகேங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ம்? என்னது, வாட்ச்மேன் நீங்க ஆளையே காணும்? டோரை திறந்து போட்டு எங்க போனாம? ம்? சரி, நம்ம ஒண்ணா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ம். இந்த ரூம் பார்க்க அழகா இருக்குல்ல? ம். என்ன உனக்கு ஓகேவா? சரி, உங்க இஷ்டம். புஷ்பா, 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 கதவு தொற. ஐயோ, அம்மா வெளியே ஐயோ, கதவு இப்ப என்ன தட்டுறாங்களே. பண்றது? மாட்டமா? கடவுளே. ஆ? ம். சரி, நீ போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்க. என்னது? ஒளிஞ்சுக்கணுமா? அடியே, எங்கடி ஒளிஞ்சுக்கிறது? உள்ள வந்தா மாட்டி போண்டி. ஏய், பதில் சொல்லிட்டு போடி. ஐயோ, ஏன் என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? அடியே, எங்கேயாவது கத்தாதடி. போய் ஒளிஞ்சுக்கோ. இத்தனோண்டு ரூம்ல எங்கடி ஒளிருது? சரி, போய் அந்த கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்க. ஆ. ஐயா, எங்க அவங்கள ஆள காணோம்? அ, என்னாச்சுமா? இன்னும் நீங்க தூங்கலையா? தாகமா இருக்கு, தண்ணி கொஞ்சம் எடுத்து வந்து தரியா? கொடுங்கம்மா, புடிச்சிட்டு வந்து தரேன். அது இருக்கட்டும், வாட்ச்மேன் ரூம் ஓபன்ல இருக்கு. இந்த நேரத்துல எங்க போனார் அவரு? தெரியலையேம்மா, ஒருவேளை பாத்ரூம் போயிருக்காரோ என்னமோ. ம். சரி சரி, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஆ, இதோ கொண்டு வரேன். ம். எங்க போனான்னு தெரியலையே. ம். அப்பாடா, கொஞ்ச நேரத்துல உயிரே போன மாதிரி ஆயிடுச்சுடாப்பா. அம்மா. ஆ. ஹம். ஹ. முதலாளி அம்மா, தண்ணி குடிங்க. ம். ஹ. புஷ்பா, ம். இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய் என்னோட பெட்ரூம்ல வை. ம். எப்ப தாகம் எடுக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சரிங்கம்மா. ம்.
எப்பா ஆ, ஆ, ஐயோ திரும்ப மேடம் வந்துட்டாங்களா? எப்பாடா நீதானா? மேடம் ரூமுக்கு போயிட்டாங்களா? ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சுடி. ஒருவேளை அவங்க மட்டும் நம்மளை பார்த்துருந்தாங்கன்னா நம்ம பிளான் எல்லாமோ நாசமா போயிருக்குல்ல. கடவுளே. ஆமாங்க, நானும் ஒரு நிமிஷத்துல ரொம்ப பயந்துட்டேன். ஏங்க, நீங்க உடனே உங்க ரூமுக்கு போயிடுங்க. திரும்ப வந்தாலும் வந்துடுவாங்க. அவங்க பார்த்துட்டா மாட்டிப்போம். புரியுதா? சரி சரி சீக்கிரம் போங்க. தள்ளு. ஆ. அப்பாடா. எப்படியாவது அம்மா கிட்ட நைஸா பேசி நகை பணம் எல்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்த வேலை ஈஸியா முடியும். என்னடி டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? இன்னும் இல்லைங்க, அம்மா டீ கேட்டாங்க, அதான் எடுத்துட்டு போறேன். சரி கொடுத்துருவா போ. ம். முதலாளி அம்மா, அம்மா எழுந்துருங்க. ம். டீ கொண்டு வந்திருக்கேன். முதலாளி அம்மா, ம். இன்னைக்கு டிஃபனுக்கு என்ன பண்றது? ம். டிஃபனா? தோசை வேணா செய்றியா? செஞ்சிடுறேம்மா. ம். அது இருக்கட்டும். அந்த வாட்ச்மேன் எங்க இருக்காரு? அவரு கீழே இருக்காருமா. அப்படியா? சரி சரி. இப்ப அவருக்கு இங்க ஏதாவது வேலை இருக்கா? ஆமாம்மா, ஃப்ரிட்ஜில் காய்கறி எல்லாம் தீந்துருச்சு. அவரை மார்க்கெட்டுக்கு அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லலான்னு இருக்கேன். அப்படியா? சரி. அவரை டக்குன்னு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர சொல்லு. நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு. நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. ம். ம். என்ன அவங்களுக்கு டீ கொடுத்துட்டியா? ஏங்க, அதுக்கு தானே அங்க போனேன். சரி பணமும் நகையும் எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? இரியா, இப்படி அவசரப்பட்டா காரியமே கெட்டுடும். அந்த அம்மா கிட்ட பேசி எப்படியாவது தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்பவே அதை பத்தி கேட்டா அவங்களுக்கு டவுட் வந்துடும். எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. கத்தாத, சீக்கிரமா கேட்டு தெரிஞ்சுக்கோ. எவ்வளவு நாள் இப்படி ஒரே வீட்டுல டேரா போடுறது? டக்குன்னு கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு ஆட்டையை போட போவேனா? யோ, நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. ஏற்கனவே நம்ம மேல நிறைய கேஸ் இருக்கு. நம்ம வெளியே போனாலே ஏதாவது பிரச்சனையில மாட்டி போமோன்னு பயமா இருக்கியா? ஐயோ, இப்ப நாம இருக்கிற நிலைமைக்கு இந்த வீட்ல இருக்கிறது தான் நல்லது. சில நேரங்கள்ல இப்படி திருட்டுத்தனத்தை விட்டுட்டு இந்த வீட்லயே நிரந்தரமா வேலைக்காரியா இருந்துடலான்னு கூட தோணுது. என்னது? இதே வீட்டுல வேலைக்காரியா இருக்க போறியா? ஏண்டி புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? இந்த மாதிரி எல்லாம் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. இந்த புத்திலாம் நமக்கு செட் ஆகாது, புரியுதா? புஷ்பா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ரெடி ஆயிடுச்சுமா, இதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ. சரி, அம்மா சாப்பிட வந்துட்டாங்க. நான் டிஃபன் எடுத்துட்டு போறேன். நீ போய் உன் வேலையை பாரு. அம்மா. சரி, அந்த வாட்ச்மேன் எங்க? கிச்சன்ல தண்ணி வரலன்னு சரி பண்ண சொல்லியிருந்தேன்.
அதை சரி பண்ணிட்டு இருக்காரு. ஓ அப்படியா? ம். சரி, அவரை கூப்பிடு. அவரை காய்கறி வாங்க அனுப்பணும்னு சொன்னல. ஆமாம்மா. சரி, நான் போய் அவரை அனுப்புறேன். ம். ஏங்க, ம்? அம்மா உங்களை கூப்பிடுறாங்க, போங்க. ம். என்னப்பா, இங்க வேலை செய்ய உனக்கு பிடிச்சிருக்கா? செட் ஆயிடுச்சா? ஆமா மேடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். இந்த மாதிரி வேலையும் சரி சாப்பாடும் சரி வேற எங்கேயும் கிடைக்காதுங்க மேடம். என்ன அந்த கடவுளா பார்த்து தான் உங்ககிட்ட அனுப்பியிருக்கார் போல இருக்கு. ம் சரி, நீ யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு நம்பிக்கையில தான் அவங்க 2 பேரையும் நான் வேலைக்கே சேர்த்துக்கிட்டேன். ஒழுங்கா நம்பிக்கையா வேலை செய்யணும், சரியா? ம் சரி மேடம். அது இருக்கட்டும், டிஃபன் சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடல மேடம். புஷ்பா, அம்மா. இவருக்கு சாப்பிட டிஃபன் கொடு. சரிங்கம்மா. சரி, போய் டிஃபன் சாப்பிடு. ஆ சரிங்க மேடம். ம். இந்தாங்க, டிஃபன் சாப்பிடுங்க. ம். சரிடி, ம். எனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இருக்கு. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி, சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வரணும். அதுக்கெல்லாம் காசு யார் தருவா? அம்மா கிட்ட கேட்டு வாங்கி தரேன், வாங்க. ம். முதலாளி அம்மா, ம்? வாட்ச்மேனை மார்க்கெட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னனே. சரி, இரு, காசு எடுத்துட்டு வரேன். ம். இந்த காசை வச்சுக்க. சரிங்க மேடம், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ம். இந்த ஆளை நம்பி இவங்க இவ்வளோ பணத்தை கொடுக்குறாங்க. வரும்போது பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவானோ இல்லை போதை ஏற்றிக்கிட்டு வருவானோ தெரியல. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். சரிம்மா, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. ஆ சரி. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? தோ நீ சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, மீதி பணம் எங்கங்க? ஏய், எனக்கு அதை மேடம் தானே கொடுத்தாங்க. பேலன்ஸ் மேடத்துக்கிட்டே கொடுத்துக்கிறேன். அடடா, நீ திருப்பி கொடுக்குற ஆள்லாம் கிடையாது. பணத்தை என்ன பண்ண? மீதி பணத்தை வச்சு குடிக்க சரக்கு ஏதாவது வாங்கிட்டியா? அடியே, ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? நான் மேடத்துக்கிட்டே பேலன்ஸ் காசை கொடுத்துட்றேன். ஏங்க, கேக்குறல, என்கிட்ட கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது போ. ஏங்க, கொடுங்கன்றல. ஏய், கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன்ல, சும்மாரு. மரியாதையா கொடுத்துட்டு போங்க. இவளும் இவளுடைய காசும் இந்தா வச்சுக்க. என்ன புஷ்பா? ஒன்றும் இல்லைம்மா, தனியா வேலை செய்ய போர் அடிச்சுது. அதான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே வேலை செய்யலான்னு வந்தேன். சரி, உட்காரு. அம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன புஷ்பா? இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்க தனியாவே இருக்கீங்களே, கூட துணைக்கு யாருமே இல்லாம தனியா இருக்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கும் ஆரம்பத்துல தனியா இருக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. ஏன்னா வாட்ச்மேனும் நீயும் துணைக்கு இருக்கீங்கல்ல, இப்ப எனக்கு எந்த கவலையுமே இல்ல. இவ்வளோ பணம் இருந்து உங்களால எப்படிம்மா சிம்பிளா இருக்க முடியுது? கொஞ்சம் பணம் இருக்கிறவங்களே ரொம்ப ஆடுறாங்க. ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் சிம்பிளா தான் நகை போட்டுட்டு இருக்கீங்க. ம், இதை தவிர வீட்ல வேற எதுவும் நகை இல்லையா? நிறைய வாங்கி வச்சிருக்கேன்.
அது எல்லாத்தையும் எனக்கு வரப்போற மருமகளுக்காக எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு வீட்ல இருக்கும்போது மத்தவங்க மாதிரி நகை போட்டு சுத்துறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எப்போவாவது ரேரா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மட்டும்தான் நகையை போட்டுப்பேன். அப்படின்னா உங்ககிட்ட எல்லா விதமான நகையும் இருக்கும் போல இருக்கே. ஆ, எல்லாமே இருக்கு புஷ்பா. செயின்ஸ் இருக்கு, நெக்லஸ் இருக்கு, ஆரம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டுமா, அதெல்லாம் புது டிசைன்ஸா இல்ல பழைய டிசைனுங்களா? இல்ல, எல்லாமே புது மாடல் தான். அதை மட்டும் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கே ரொம்ப பிடிச்சு போயிடும். எனக்கு உங்க நகையெல்லாம் ஒரு தடவையாவது பார்க்கணும் போல இருக்கு. தப்பா நினைக்காதீங்க. அப்படியா? இரு, ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு காட்டுறேன். ரொம்ப சந்தோஷம். முதல் முறை உங்களை பார்த்தப்ப உங்ககிட்ட அவ்வளவா நகை இல்லைன்னு நினைச்சேன். அப்படியே என்ன பத்தி நினைச்ச? ம். என்கிட்ட எவ்வளவு நகை இருக்குன்னு இப்பவே காட்டுறேன், வா. கொஞ்சம் இருங்கம்மா, இந்த காயெல்லாம் வெட்டி வச்சுட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, உனக்கு இப்பவே காட்டுறேன், வா போவோம். இதோ வந்துடுறேம்மா. சீக்கிரம் வா. ஆ இந்த பிரேஸ்லெட் பாத்தியா? இது மட்டுமே 2 பவுன். ஆ. அப்புறம் இந்த மோதிரம் இருக்குல்ல, இங்க பாரு. இதோட டிசைன் எப்படி இருக்கு? ஆ. இத பாத்தியா? பழசுன்னு நினைச்சியே, டிசைன் எப்படி இருக்குன்னு பாத்தியா? பாரு, நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்குமா. ம். இந்த நெக்லஸ பாரு, எப்படி இருக்கு பாத்தியா? இந்த டிசைன் எல்லாம் பாத்தியா எவ்வளவு மைனூட்டா இருக்குன்னு? ம், பாரு, நல்லா இருக்கு. இதுவே 7 பவுன் கிட்ட இருக்கும். கல்யாண நாளுக்கு வாங்கினது. ஆ. இத பாரு, எம்மாடி. இன்னொரு நெக்லஸ் பாத்தியா? இது ஸ்டோன் வச்சது. ம். இதோட டிசைன் எப்படி இருக்கு? இந்த நெக்லஸ் மட்டும் 6 பவுன் இருக்கும்னு நினைக்கிறேன். டைமண்ட்ஸ் எல்லாம் தனியா வரும். இத பாரு. ம். இரு, செயினை காட்டுறேன், எப்படி இருக்கு? உங்ககிட்ட இருக்கிற எல்லா நகையும் ரொம்ப நல்லா இருக்கு. டிசைன் எல்லாம் புதுசா இருக்குமா. இது ஒரு 10 பவுன் இருக்கும். 10 பவுனா? எப்படி இருக்கு? ஆ. இவ்ளோ நகையை வச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கீங்களேம்மா நீங்க. உங்கள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. நான் செயின் நெக்லஸ் எல்லாம் போடாததுனால என்கிட்ட நகை இல்லைன்னு நினைச்சிட்டல்ல? ஆ. நீயே பார்த்தல்ல என்கிட்ட எவ்வளவு நகை இருக்குன்னு. ம். இவ்ளோ நகையை பார்த்தது உனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாம்மா, உண்மைதான். இந்த நகையெல்லாம் பார்த்தது ஒரு நிமிஷம் தலைய சுத்திருச்சு. அப்படியா? சரி, நீ போய் வேலையை பாரு. லஞ்ச் ரெடியானதை என்ன கூப்பிடு. ம். சரிங்கம்மா. ம். ச்சே, இந்த பொம்பளை பத்தி சாதாரணமா நினைச்சிட்டனே. அடேங்கப்பா, இந்த அம்மா கிட்ட இவ்ளோ நகை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அம்மா கிட்ட இருந்து மொத்த நகையையும் எப்படியாவது ஆட்டைய போடணும். என்ன செய்யலாம்? கரெக்டா பிளான் பண்ணி மொத்த நகையையும் தூக்கிடணும். ம். முதல்ல அவர்கிட்ட இதை பத்தி சொல்லுவோம். ம். சாப்பாடு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஏங்க, எழுந்து உள்ள வாங்க, சாப்பாடு போடுறேன். சரி, அந்த மேடம் சாப்பிட்டாங்களா? அவங்க சாப்பிட்டாங்க. ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு போயிட்டாங்க. மணி 2 ஆயிடுச்சு. நீங்க வாங்க, நம்ம சாப்பிடலாம். சரி, வா போலாம். ம். குடு. ம். ம். நீ உட்காந்து சாப்பிடு.
ஏங்க ம்? சாப்பிட்டு முடிச்சதும் உள்ள வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படியா? என்ன விஷயம்? ஏங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் அவசரம். சரி. உட்காருங்க. ம். என்ன விஷயம்டி? ஏங்க அந்த அம்மா எல்லா நகையும் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுங்க. அப்படியா? எப்படி? அது அந்த அம்மா கிட்ட நகையை பத்தி பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். உடனே அவங்க என்ன அவங்க பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போய் எல்லா நகையும் காட்டினாங்க. அப்படியா? ஆமா, நகை எவ்வளவு இருக்குண்டி? எக்கச்சக்கமா இருக்குங்க. நான் கூட அவங்க கிட்ட கம்மியா இருக்கும் தான் நினைச்சேன். நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு ஹேண்ட்பேக் ஃபுல்லா நகை இருக்கு. ஆ, அப்படியா? சரி, அப்போ உடனே அந்த நகையெல்லாம் ஆட்டை போட்டுடலாம்ல? கொஞ்சம் பொறுங்க. உடனே எல்லா நகையும் நம்ம எடுத்துட்டோம்னா நாம தான் எடுத்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிடி, அப்புறம் எப்ப ஆட்டை போடுறது? கொஞ்சம் இருங்க, கரெக்டான நேரம் பார்த்து எல்லா நகையும் எடுத்துட்டு போயிடலாம். அவசரப்பட்டோம்னா நமக்கு தாங்க பிரச்சனை ஆயிடும். கொஞ்ச நாள் போகட்டும். நீ ஒரு ஆளு, நகை எங்க இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சிடுச்சுல்ல, டக்குன்னு எடுத்துட்டு போயிடலாண்டி. ம்? என்னடி இவ்வளவு யோசிக்கிற? இதுக்கப்புறம் யோசிக்கவே கூடாது. இந்த வீட்டுல நகை பணம்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் நாம அமைதியா இருக்கணும். வச்சிருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுல்ல, இனி வெயிட் பண்ணக்கூடாது. சரி வாங்க, நீங்க சொன்ன மாதிரியே செய்யலாம். ம். முதலாளி அம்மா, முதலாளி அம்மா. முதலாளி அம்மா, புஷ்பா வந்திருக்கேன், கதவை திறங்க. என்ன இந்த நேரத்துல? ஒரு முக்கியமான விஷயம்மா, கொஞ்சம் கதவை திறங்க. என்னாச்சு? பயப்படாதீங்கம்மா, உள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன வேலை? நீங்க கொஞ்சம் உள்ள போங்களேன், நான் வந்து சொல்றேன். என்ன? ஏங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? மரியாதை உள்ள போங்க. ம். ம். ஏய் வாட்ச்மேன், எதுக்கு இப்ப நீ டோரை லாக் பண்ண? பயப்படாதீங்கம்மா, ஒரு சின்ன வேலை தான். அது முடிஞ்சதும் நீங்க சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் வெளியே போயிடுறோம். என்ன சொல்ற நீ? சின்ன வேலையா? என்னது அது? அது ஒண்ணும் இல்லம்மா, உங்க நகையெல்லாம் என்கிட்ட காட்டுனீங்கல்ல, மறுபடியும் ஒரு தடவை காட்டுறீங்களா? என்னது? மறுபடியும் நகையை காட்டணுமா? எதுக்கு அதை காட்டணுங்கிற? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, இவரும் அந்த நகையெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதெல்லாம் காட்ட முடியாது. நீ ஆசையா கேட்டேன்னு தான் காட்டின. அதுக்காக வாட்ச்மேன்கெல்லாம் காட்ட முடியுமா? ஏய், எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசுற? நீ இப்ப காட்ட போறியா இல்லையா? நீ மட்டும் இப்ப காட்டலன்னு வச்சுக்க, உன்னை இங்கே துண்டு துண்டா வெட்டி போட்டுறோம் பாத்துக்க. என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? ஏன் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நாங்க 2 பேரும் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. நாங்க பக்காவா பிளான் போட்டு எந்த வீட்டுல பொம்பளைங்க தனியா இருக்காங்களோ அங்க வேலைக்காரங்க மாதிரி போய் நகையெல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம். நாங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடியே நிறைய இது மாதிரி பண்ணிருக்கோம். எங்க மேல எக்கச்சக்கமான கேஸ் கூட இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ஜாமீன் கிடைச்சு வெளியில வந்தோம். வந்த உடனே உன் வீடு தான் முதல்ல கண்ணுல பட்டுச்சு. அதனாலதான் உன் வீட்டுல வேலைக்காரங்களா சேர்ந்தோம். இப்ப வேற யாரும் கிடையாது, என் பொண்டாட்டி தான். நாங்க வந்த வேலை சீக்கிரமாவே முடிஞ்சிடுச்சு. நீ உடனே போய் அந்த நகை இருக்கிற பேக் எடுத்துட்டு வந்து கொடு. குடுக்கலன்னு வச்சுக்க, உன்னை கொண்டு அந்த பேக் எடுத்துட்டு போயிடுவான். ஜாக்கிரதை. ஏய் இங்க பாரு வாட்ச்மேன், நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு ஏதாவது புரியுதா? வரும்போது சாப்பாடு மட்டும் போதும், வேற எதுவும் வேணான்னு சொன்னேன். இப்ப என்ன இப்படி எல்லாம் பேசுற நீ? டேய், தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. நீ ஒழுங்கா போய் அந்த பேக் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு. குடு. இல்லன்னு வச்சுக்கோ, இங்க அநியாயமா ஒரு கொலையே நடக்கும். சில மாதிரி நிக்கிற, ஒழுங்கா எடுத்துட்டு வந்து நகையை கொடுத்துரு. தேவையில்லாம நகைக்காக உன் உயிரை விட்டுறாத, புரியுதா? ஒழுங்கா போய் நீ வச்சிருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு. இத பாருங்க, இந்த பாவெல்லாம் உங்களை சும்மாவே விடாது.
அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் எடுத்துட்டு வந்து கொடு. ஏய் எவ்வளவு நேரம் நிப்ப, போய் எடுத்துட்டு வா. மரியாதை சொன்னா புரியாதா? ஒழுங்கா எடுத்துட்டு வந்து கொடு. போலன்னு வச்சுக்க வெட்டி பொலி போட்டுருவேன். டக்குன்னு எடுத்து கொடு சீக்கிரம். சீக்கிரம் எடு. ஏய் எவ்வளவு நேரம்? இப்படி அநியாயம் பண்றீங்களே. டக்குன்னு கொடு. அடைச்சி கொடுங்கறேன். அடேங்கப்பா, எக்கச்சக்கமா இருக்கு. நாங்க இது மாதிரி நகையை ஆட்டை போட்டத உன் புருஷன்கிட்ட போலீஸ் கிட்ட சொன்னன்னு வச்சுக்க, வெட்டி பொலி போட்டுருவேன். புரிஞ்சுதா? ஜாக்கிரதையா இருந்துக்கோ, புரியுதா? உங்க வீட்டுக்காரர் ஃபாரின்ல தானே வேலை செய்யறாரு. 2 வருஷம் காசு சேர்த்து வச்சு இதே மாதிரி திரும்ப நகையை வாங்கிக்கோங்க. திரும்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. போலீஸுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, அடுத்த நிமிஷம் உன் உயிர் போயிடும். சீக்கிரம் வாங்க. ஐயோ, பாவம் நினைச்சு வீட்டுல வேலை போட்டு கொடுத்தா இப்படி பண்ணிட்டாங்களே கடவுளே. நான் என்ன பண்ணுவேன்? யாரு என்னன்னு தெரியாம வேலைக்கு வச்சுக்கிட்டதுக்கு எனக்கு இன்னமும் வேணும். இப்படி பண்ணிட்டாங்களே. அப்பவே என் வீட்டுக்காரர் படிச்சு படிச்சு சொன்னாரு. நான் தான் கேட்கவே இல்லை கடவுளே. நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்?